Okay, next topic, potentiometer. The potentiometer can be used for the accurate measurement of potential difference, current and resistance. The potentiometer வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா accurate துல்லியமாக அளவிடுவதற்கு. So the measurement of potential difference, current and then resistance. இதை நாம் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுவது தான் இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து என்ன செய்யுது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் மீட்டர் ஹவு டு மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்ட் ஒயர். மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்ட் ஒயரை என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா 1 மீட்டர் லென்த்தில் ஒரு உட்டன் பாக்ஸில் ஆக்சுவலாக ஒரு 10 மீட்டர் என்ன செஞ்சுருப்பாங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் தான் இருக்கும். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. A another end B. 1 and 2 another end length எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக 1 மீட்டர். ஸோ மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்ட் ஒயர் வச்சு என்ன வச்சுருப்பாங்க ஒரு உட்டன் போர்டில் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ த பேரலில் இருக்கும் another ஒன்று எப்படி இருக்கும் பேரலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் another ரெண்டு வந்து என்ன ஒன் சைடில் இருக்கும். இந்த உட்டன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலை வச்சு நம்ம என்ன செய்யலாம் மெஷர்மெண்ட் பண்ணலாம். இங்கே மேங்கனீன் ஏர் கான்ஸ்டன்ட் ஒயர் மட்டும் தான் என்ன செய்ய முடியும் நாம் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக பொட்டன்ஷியோமீட்டரில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேட்டரி கீ இந்த சிஐடி அப்படிங்கக்கூடியது நம்ம ஆல்ரெடி இந்த மேங்கனீன் ஒயர் வந்து 1 மீட்டர் வச்சுருக்கோம்ல, அதில் நாம் 10 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு ஒயரை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம எடுத்து ஜிடி 1 மீட்டர் நேம் வச்சுருக்கோம். இப்போ பேட்டரியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜி அப்படிங்கக்கூடிய டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நெகட்டிவ் எண்ட் வந்து வச்சுருவோம் கீழேருந்து வச்சுருவோம் டி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இது பிரைமரி சர்க்யூட். ஃபஸ்ட்டு பிரைமரி சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜி அப்படிங்கக்கூடிய இந்த எண்ணில் வந்து அனதர் ஒயர் எடுத்து இந்த இஎம்எஃப் செல் ஆஃப் இ அப்படிங்கக்கூடியது லெக்லாஞ்சி செல்லாக இருக்கலாம் ஆர் டேனியல் செல்லாக இருக்கலாம். எனி ஒன் கேன் பி செல் யூஸ்டு. ஸோ இஎம்எஃப் செல்லுடைய பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஜியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். த நெகட்டிவ் டெர்மினலை கால்வனாமீட்டர் த்ரூ த ஹை ரெசிஸ்டன்ஸ் நத்திங் பட் ஹச்ஆருடைய அனதர் எண்ட் என்ன செஞ்சுருக்கோம் ஜாக்கி ஜே அப்படிங்கக்கூடிய ஜாக்கி வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த பேட்டரியினுடைய இஎம்எஃப் இந்த பேட்டரி அண்ட் தென் இஎம்எஃப் செல் ரெண்டு கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இந்த பேட்டரி இந்த இஎம்எஃப் செல் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த கால்வனாமீட்டரில் பார்த்தீங்கன்னா நோ கரண்ட், இங்கே நோ டிஃப்ராக்ஷன், எந்த ஒரு டிஃப்ராக்ஷனுமே என்ன செய்யாது இருக்காது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாக்கி இருக்குது பாருங்கள், இந்த ஜாக்கியை இந்த ஜி என் அனதர் என் டி இந்த சிக்கும் ஜேக்கும் இடையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரஃப் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி ரஃப் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கால்வனாமீட்டரில் வந்து என்ன செய்யணும் டிஃப்ராக்ஷன் காமிக்கும். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா இங்கே நல் டிஃப்ராக்ஷன், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்வனாமீட்டர் டிஃப்ராக்ஷன் ஆகாது. ஸோ நோ ஃபாலோஸ் த்ரூ த கரண்ட்டு. ஒய் ஏன் அப்படின்னா இந்த பேட்டரியினுடைய கரண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய இஎம்எஃப் செல் ஈனுடைய கரண்ட்டும் எப்படி இருக்குது இந்த சேம் ஈக்குவல். இது ரெண்டு பேட்டரியுடைய கரண்ட்டும் இந்த இஎம்எஃப் செல் ஈனுடைய கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த கால்வனாமீட்டர் வந்து என்ன செய்யாது கரண்ட்டு ஃபாலோ ஆகாது. ஸோ அதை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆக்சுவலாக the Cj is equal to the EMF of the cell psi, then no current. அப்போ அந்த சிஜேனுடைய கரண்ட் எந்த இருக்கு பாருங்க, இந்த சி அண்ட் ஜே இது கூட ஈக்குவல் கரண்ட்டு இந்த psi அதாவது இது இந்த இஎம்எஃப் செல்லுக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஷோ த ஜீரோ டிஃப்ராக்ஷன். அப்போ இங்கே என்ன இருக்கும் ஜீரோ டிஃப்ராக்ஷன் தான் காமிக்கும்.
அப்போ இந்த சிஜே இது ரெண்டு இருக்கக்கூடிய பேலன்சிங் லென்த்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எல். எதுக்கு? இந்த சிக்கும் நம்ம இந்த ஜாக்கி வச்சு ரஃப் பண்ணிட்டு வந்தோமா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த பிளேஸுக்கும், அப்போது இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லென்த்தை எல் அப்படின்னு நினச்சிடும் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் சிஜே இஸ் ஈக்குவல் டு த ஐஆர்எல். psi equal IRL. இதில் IRL எல் அப்படிங்கக்கூடியது பேலன்சிங் லென்த்து எல், ஐ அப்படிங்கக்கூடியது கரண்ட்டு, ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் வயர். ஸோ ஐஆர் கான்ஸ்டன்ட், இ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல். இதுதான் த பொட்டன்ஷியோமீட்டருடைய பிரின்சிபல். ஸோ த EMF செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பேலன்சிங் லென்த் எல். அப்போது இந்த மின்னியக்கு விசையானது அது சமன் செய்யும் நீளத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். த EMF செல் ஆஃப் E is directly proportional balancing length L. பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டருடைய பிரின்சிபல் கேட்கலாம். ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ். த பொட்டன்ஷியோமீட்டருடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் ஸ்டேட் தட் த EMF ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பேலன்சிங் லென்த் எல். அப்போது இந்த இ வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? எல்லுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்யூட்டை ஃபார்ம் பண்ணும்போது பிரைமரி சர்க்யூட்டை என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். பிரைமரி சர்க்யூட் என்னது? பேட்டரி, கீ, த கனெக்டடு ஜிடி வயர். இதுதான் ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இது வந்து பிரைமரி சர்க்யூட். நெக்ஸ்ட் செகண்டரி சர்க்யூட். இந்த சி அப்படிங்கிற இந்த டெர்மினல்லேருந்து இந்த இஎம்எஃப்ஸுடைய பாசிட்டிவ் டெர்மினல் மெடிசன் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நெகட்டிவ் டெர்மினல் வந்து என்ன செஞ்சுருக்கோம்? கால்வாமீட்டர் த்ரோ ஹைச்ஆர் தென் ஜாக்கி. இப்போ இந்த ஜாக்கி வந்து இந்த வயரோட டச் இது இருந்தால் மட்டும்தான் கால்வாமீட்டர் என்ன செய்யும்? டிஃப்ராக்ஷன் ஆகும். இது இல்லை அப்படின்னா என்ன செய்யுது? நோ த்ரோ த கரண்ட் ஃபாலோயிங் வயர். இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பேட்டரி இந்த EMF செல் இ இது ரெண்டும் அந்த பிரைமரி சர்க்யூட்டும் செகண்டரி சர்க்யூட்டும் எப்போ ஈக்குவலாக ஆகுதோ அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கால்வாமீட்டரில் வந்து ஜீரோ டிஃப்ராக்ஷன் ஆகும். அதான் சொல்கிறோம் இந்த பிரைமரி சர்க்யூட் அண்ட் தென் செகண்டரி சர்க்யூட் இது ரெண்டுமே பேலன்சிங் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அதான் சொல்கிறோம் இந்த EMF செல் இஸ் ஈக்குவல் டு த செல் ஆஃப் இ. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பேட்டரியினுடைய EMF உடைய வேல்யூவும் இந்த இருக்கு பாருங்கள் லெக்ராஞ்சி செல் ஆர் டேனியல் செல் இதனுடைய EMF வேல்யூ ஈக்குவலாக இருந்து அப்படின்னா இங்கே நோ கரண்ட் ஃபாலோயிங் த்ரோ த கால்வாமீட்டர் த வயர். ஸோ த EMF ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பேலன்சிங் லென்த் எல் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்டு கம்பேரிசன் ஆஃப் த EMF ஆஃப் டூ செல் வித் ஏ பொட்டன்ஷியோமீட்டர். இப்போ நமக்கு லெக்ராஞ்சி செல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே நம்ம லெக்ராஞ்சி செல்லும் டேனியல் செல்லும் ரெண்டுமே நாம் என்ன செய்கிறோம்? யூஸ் பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக பொட்டன்ஷியோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா த பொட்டன்ஷியோமீட்டர் கேன் பி யூஸ்டு ஃபைண்ட் த அக்யூரேட் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா கால்குலேட் பண்ணுவதற்காக தான் எப்படி அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணுவது தான் என்ன செய்யுது பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கூடிய ஒயர் என்ன அப்படின்னா த மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்ட் ஒயர். மேங்கனீன் ஒயர் யூஸ் பண்ணலாம், அது ஒரு கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடிய ஒரு என்ன யூஸ் பண்ணலாம். அந்த மேங்கனீன் ஒயர் தான் என்ன செய்யும் யூஸ் பண்ணுறோம். அது உட்டன் பாக்ஸ்லாம் என்ன செய்யும் இருக்கும். ஸோ அந்த உட்டன் பாக்ஸ்லாம் என்ன செய்வாங்க? கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த கம்பேரிசன் ஆஃப் த டூ செல்ஸ் வித் எ பொட்டன்ஷியோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ பொட்டன்ஷியோமீட்டர் அப்படி என்ன அப்படின்னா த EMF செல் ஆஃப் இ த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பேலன்சிங் லென்த் எல். இதுதான் பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் மட்டும் என்ன செய்யணும்? ஈஸியாக என்ன செய்யணும்? மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பேர் ஈன்னு சொல்லலாம் அல்லது ஷை சொல்லலாம். சை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல். ஸோ த EMF செல் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு த பேலன்சிங் லென்த் எல் ஆர் த EMF செல் ஆஃப் இ த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பேலன்சிங் லென்த். இதுதான் அப்போது மின்னழுத்தமானியின் தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மின்னி இயக்கு விசை அது சமன் செய்யும் நீளத்திற்கு நேர்த்தகவில் அமையும். இந்த பேட்டரி இருக்குல்ல, ஸோ இந்த பேட்டரியினுடைய EMF த எலக்ட்ரோமோஷன் ஆஃப் ஃபோர்ஸ் த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பேலன்சிங் லென்த் எல். இதுதான் பிரின்சிபல். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகே சர்க்யூட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். பொட்டன்ஷியோமீட்டர் பிரின்சிபல் கேட்கலாம். பொட்டன்ஷியோமீட்டர் பிரின்சிபல் த இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பேலன்சிங் லென்த் எல்.